ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பனங்கிழங்கு பற்றி தான் பார்க்க போகிறோம். பனங்கிழங்கு பொடி, அதாவது பனங்கிழங்குலேருந்து பொடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பனங்கிழங்கு வாங்கி வச்சு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள்லேயே சாப்பிட்ருவோம். அதை எப்படி நம்ம பொடியாக நம்ம ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு சேர்த்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இன்றைக்கி. இப்போ இந்த பனங்கிழங்கு என்ன செய்யணும் அப்படின்னா இதில் இருக்கிற தொலி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லா தொலியும் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிற தலையையும் வாழையும் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பனங்கிழங்குல அதிக அளவு என்ன இருக்குது அப்படின்னா நார்ச்சத்து இருக்குது, கால்சியம் சத்து ரொம்ப அதிக அளவில் இருக்குது. இது எல்லாருமே நல்லா சாப்பிடலாம். மலச்சிக்கல் பிரச்சனையை என்ன செய்யும் அப்படின்னா தீர்க்கும். நார்ச்சத்து இருக்கிற பொருட்கள் எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா மலச்சிக்கல் இல்லாமல் என்ன செய்யும் அப்படின்னா வைக்கும். இப்போ பனங்கிழங்குல இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நாங்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இதை நல்லா கழுவிக்கோங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை குக்கரில் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வேக வைக்க போகிறோம். பனங்கிழங்க இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பனங்கிழங்கு சீசன் டைம் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா நிறைய கிடைக்கும். அந்த நேரம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போல்லாம் நமக்கு பனங்கிழங்கு சாப்பிடணும்னு ஆசை இருக்கும் அந்த டயத்தில் அதோட ஃப்ளேவராக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த பனங்கிழங்கு பொடி சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக தான் நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா பனங்கிழங்கை பவுடராக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பனங்கிழங்கு எடுத்திருக்கோம். இந்த பனங்கிழங்கு எதுலேருந்து வருது அப்படின்னா பனை விதைகளை என்ன செய்வாங்க அப்படின்னா மண்ணில் ஊனி அதில் இருந்து தான் எது வருது அப்படின்னா இந்த பனங்கிழங்கு வருது. இப்போ பனங்கிழங்கு சீசன் அப்படிங்கிறதுனால நமக்கு இது எல்லா பக்கமும் தாராளமாக கிடைக்கும். கிடச்சிச்சின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். ஒரு செம்பு தண்ணி ஊற்றிருக்கோம். அதாவது ஒரு 1லேருந்து 2 டம்ளர் தண்ணி பிடிக்கும். 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இந்த பனங்கிழங்கு கூடவே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த பனங்கிழங்கு ரொம்பவும் தண்ணி வைக்கக்கூடாது, ரொம்ப மூழ்கிற அளவு வைக்கக்கூடாது. ஒரு 1லேருந்து 2 டம்ளர் வச்சா போதும். அதுக்கப்புறமா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, இது ரெண்டும் சேர்த்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு குக்கரில் ஒரு 5லேருந்து 8 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் பனங்கிழங்கு நல்லா வேகும். நல்ல கலருக்காக நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம். அப்போ தான் பனங்கிழங்கு என்ன செய்யும் அப்படின்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு மஞ்சள் பொடி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மஞ்சள் பொடி சேர்க்காமல் உப்பு மட்டும் சேர்த்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வேக வச்சு எடுத்துக்கலாம். நாங்கள் ஒரு 7லேருந்து 8 விசில் வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ இதை என்ன செய்யணும் அப்படின்னா இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிடணும். ஏற்கனவே நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு நம்ம அந்த சூடோடு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பனங்கிழங்கை உடிச்சிடலாம். கொஞ்சம் கை பொறுக்கக்கூடிய சூடு வரையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த பனங்கிழங்கை அதில் இருக்கிற நடுசில் ஒரு ஸ்டெம் இருக்கும், நடு மத்தியில் இருக்கும். அதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தூர எடுத்துகிட்டு நம்ம இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சின்ன சின்ன பீசஸாக உடச்சி எடுக்க போகிறோம். அது சூடோடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அந்த நார் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த பனங்கிழங்கை இந்த மாதிரி ஒரு பனங்கிழங்கை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நடுசில் சென்டரில் என்ன செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் நடுசில் என்ன செய்யும் அப்படின்னா இன்னொரு ஸ்டெம் இருக்கும். இந்த ஸ்டெம்மை மட்டும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இதை இன்னும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதில் இருக்கிற நார்கள் எல்லாத்தையுமே அதிகமாக எடுக்க போகிறோம். இதில் நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறைய நார் இருக்கும். அதனால் இதில் இந்த கிழங்குலையுமே என்ன சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நார்ச்சத்து தான் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் கட் பண்ணி 2 எடுத்தாச்சு. இன்னும் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஒரு கட் பண்ணதையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 2 பீஸாக கட் பண்ணணும். ஏற்கனவே நம்ம 2 கட் பண்ணியிருக்கோம். அப்போனா ஒரு கிழங்கை 4 பீஸாக கட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சென்டர் பார்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி அதுக்கு அடுத்த பகுதியையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் லைட் சூடாக இருக்கப்பவே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையுமே 4 பீஸாக ஒரு கிழங்கை 4 பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தான் கட் பண்ணணும், குறுக்க கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னா இனிமேல் இந்த கிழங்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சின்னதாக அதில் இருக்கிற ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். அந்த கிழங்குல என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய ஸ்கின் இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணினாலே நீங்கள் ஒடிச்சாலே இந்த மாதிரி உடைஞ்சிரும். கட் பண்ணோம்னா நமக்கு இது ரொம்ப அதிக சீக்கிரத்தில் வராது. அதனால் இந்த மாதிரி ஒடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது கொஞ்சம் சூடோட இன்றைக்கி அவிச்சிங்கன்னா இன்றைக்கே நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாகிடும். இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம இந்த மாதிரி இதை வெயிலில் தான் காய வைக்க போகிறோம். அதனால் இதில் இருக்கிற ஸ்கின் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துடுங்க. இந்த மாதிரி எல்லா ஸ்கின்னையும் அதில் ஒரு நார் கூட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மென்று சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது ஒரு நாள் வேலை தான். ஆனால் நம்ம சோம்பரப்படாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் வேணுனாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸ் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதை நல்லா இப்போ சன்னில் அதாவது வெயிலில் நல்லா காய வைக்கணும்.
இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்து அதுக்கப்புறமா என்ன செய்யலாம் அப்படின்னா பொடி ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நாள் நாங்கள் அவிச்ச கிழங்கு. இதே மாதிரி நாங்கள் ஒரு 3 நாள் செஞ்சோம். இதெல்லாம் ஃபஸ்ட் டே உள்ளது, இது செகண்ட் டே உள்ளது. அதுக்கு அடுத்து இன்றைக்கி 3 நாள் இந்த மாதிரி நாங்கள் எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதை தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பவுடர் ஆக்க போகிறோம். பாருங்கள், இது வந்து கொஞ்சம் காஞ்சிருக்கு, ரொம்ப காயலை. இது ஓரளவு லைட்டாக காஞ்சிருக்கு. இன்னொன்று வந்து நல்ல ஸ்ட்ராங்காக காஞ்சிருக்கும். இது வந்து அதுக்கு முன்னாடி நாங்கள் செஞ்சது. இது ஓரளவு நல்லா வளையுது, அது வந்து வளையவே வளையாது. அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மாதிரி ஒடிக்கப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா நார் எல்லாமே வந்துடும். இப்போ இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு 2 நாள் 3 நாள் காய வச்சு நீங்கள் வந்து பவுட்ரு ஆக்காமலே நீங்கள் நல்லா மென்று சாப்பிடக்கூடிய வயசு அப்படின்னா நீங்கள் மென்று சாப்பிட்றதா இருந்தால் பவுட்ரு ஆக்க வேண்டாம். அப்படி இல்லை நம்மளால் கடித்து சாப்பிட முடியல அப்படின்னா நீங்கள் அதை டேரெக்டாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பவுட்ரு ஆக்கிக்கலாம். இதை மாதிரி நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா பனங்கிழங்கையும் இந்த மாதிரி கட் பண்ணி என்ன செஞ்சாச்சு அப்படின்னா காய வச்சு எடுத்தாச்சு. ஒரு 3 நாள் நல்ல வெயிலில் காய வச்சாச்சு. கூடுதலாகவே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா வெயிலில் காய விட்டுக்கோங்க. நல்ல காய உங்களுக்கு வந்து அந்த பவுட்ரு அரைக்கப்போ நல்லா சாஃப்டாகிடும். காயலை அப்படின்னா அது வந்து நல்லா அரைப்படாது. அதனால் இதை மாதிரி நல்லா காய வச்சுக்கோங்க. நாங்கள் ஒரு 2 3 4 நாள் இந்த மாதிரி வெயிலே எடுத்து காய வச்சு எடுத்தாச்சு. இதை கொடுத்து நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா அரைக்க கொடுத்துருந்தோம். மில்லில் தான் கொடுத்தோம். வீட்டில் நம்ம அரைச்சோம்னா கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும், நைஸாக இருக்காது. அதனால் குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால மில்லிலே கொடுத்து அரைச்சி எடுத்தாச்சு. பனங்கிழங்கு வந்து நம்ம வந்து காய வச்சு எடுக்கப்போ நமக்கு இந்த மாதிரி நல்ல மஞ்சள் கலரில் இருந்துச்சு. இதை பவுட்ரு ஆக்கினா நம்ம மஞ்சள் கலரில் தான் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மாதிரி இல்லை. நல்ல ஒயிட் கலரில் பாருங்கள், நல்லா ப்யூர் ஒயிட்டில் மாவு மாதிரி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நாங்கள் அரைச்சதில் ஒரு பகுதி தான் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், இது பனங்கிழங்கு பவுடர் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் பாலில் கூட நீங்கள் ஆற்றி குடிக்கலாம் டெய்லி. இல்லை கஞ்சி மாதிரினாலும் என்ன செய்யலாம் அப்படின்னா காய்ச்சி குடிக்கலாம். இதை பற்றி நான் வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன். இன்றைக்கி வந்து பனங்கிழங்கு பவுடர் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அடைச்சி உங்களுக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான பனங்கிழங்குலேருந்து பவுடர் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ.